லில்லி ஃபேமிலி இருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கும் டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா பெலாக்கொட்டை மீன் குழம்பு. அது செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு சின்ன வடை செட்டில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி நம்ம மல்லி இருப்பாங்க வரமல்லி அதை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம பொடி எடுக்கலாம். எல்லாமே மல்லி மிளகாய் எல்லாமே நம்ம அப்படியே டைரெக்டாக எடுக்கலாம். பொடி இல்லாமல் அதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மல்லி விதை நல்லா ரோஸ்ட் ஆகும். மல்லி விதை கொஞ்சம் ரோஸ்ட் ஆனோன்னா நம்ம அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வரமிளகா சேர்த்துக்கலாம். அது சேர்த்து ரோஸ்ட் ஆகும். அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ செட்டில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி சின்ன வெங்காயம், இதுக்கு பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் அரைக்கிறதுக்கு இருக்கும். இதெல்லாம் சின்ன வெங்காயம் அரைக்கிறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அப்படியே சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டு பின்னாடி நம்ம தக்காளி ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுருக்கோம். உப்பு போட்டு அப்படியே வதக்கலாம். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கின பின்னாடி அதை நம்ம பிளேட்டில் மாற்றிக்கணும். பிளேட்டில் அப்படியே மாற்றிக்கலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதை அப்படியே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குழம்பு செய்கிறதுக்கு ஒரு மண் சட்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். சட்டி காஞ்சிடுச்சு. தாளிப்புக்கு தேவையான ஆயில் நம்ம ஊற்றிக்கலாம். ஆயில் காயட்டும். நல்லா ஆயில் காஞ்சோன்னா நம்ம தாளிப்புக்கு கடுகுளுந்தம்பருப்பு, கடுகுளுந்தம்பருப்பு வெந்தயம் சீரகம் 3 நம்ம போடணும். இப்போ கடுகுளுந்தம்பருப்பு போட்டிருக்கோம். அடுத்து வெந்தயம், ஜீரகம் கொஞ்சம் பொரியட்டும். நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த பொரியிறப்ப அதை பொரிஞ்சு வர்றப்ப நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போ தான் பாருங்கள் அதை வெடிக்கும். இந்த பொரிஞ்சு பருப்பு அந்த சீரகம் மாற்றி அது அப்படியே நம்ம வெங்காயத்தை போட்டு அப்படியே வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன். அதுலேயுமே நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொஞ்சம் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். வெங்காயம் தக்காளி சீரகம் இது மல்லி விதை மிளகாய் எல்லாமே நம்ம சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பொரிச்சதான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன். அதுக்கும் நம்ம பொடியை வைக்கிறதுக்கும் ரெண்டுக்குமே நல்ல வித்தியாசம் தெரியும். நம்ம அரைச்சி வைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கிராமத்து குழம்பு மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். அதில் மஞ்சத்தில் வைக்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பூண்டு பல்லு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன நாட்டு பூண்டுக்கு பிரித்து வச்சுருக்கோம். இதை நம்ம வெங்காயத்தோடு சேர்த்து நம்ம வதக்கி நல்லா வதங்கணும். இதை பார்த்திங்கன்னா நாளைக்கு நம்ம எடுத்து இந்த பூண்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்றப்ப நல்லா அந்த குழம்பு அதில் டேஸ்ட்டாக இருக்கும். ஊறுகாய் மாதிரி இருக்கும். அந்த பூண்டு ஊறுகாய் மாதிரி இருக்கும். அந்த டேஸ்ட் நல்லா பாருங்கள் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினோன்னா தக்காளி நம்ம கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி பழக்கம் அது நல்லா வதங்கும். அப்படியே சுருள் அப்படியே வதங்கிட்டோம்னா அப்படியே நல்லா வதக்கும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ 4 பச்சை மிளகாய் கட் பண்ணிச்சு அதையும் நம்ம சேர்த்து வதக்கலாம். இப்போ கருவேப்பிலை அதே கொஞ்சம் போட்டு அது வதக்கி நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். அப்போ தான் நல்லா வதங்கினா தான் நல்லா அந்த ஸ்மெல் வரும். வதங்க நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். நல்லா வதங்கட்டும்.
அரைச்சி வச்சுருக்கேன் மல்லி, மிளகாய், தக்காளி, வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். அது அப்படியே அந்த மசாலா அப்படியே ஊற்றிடலாம். அது ஒரு கிண்டி ஊற்றிக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அந்த புளி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்களேன், அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம். ஒரு கிண்டி விட்டு நல்ல மசால் புளியெல்லாம் ஒன்று சேரட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். 5 நிமிஷம் ஆச்சு பாருங்கள். நல்லா கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிக்குது பாருங்கள். ஆல்ரெடி நம்ம பெலாக்கொட்டையை வேக வச்சு வச்சுருக்கோம். ஒரு 3/4 பதத்துக்கு வேக வச்சு வச்சுருக்கோம். இப்போ அந்த குழம்புல போட்டுடலாம். அப்படியே கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படியே ஒரு கிண்டி விட்டுடலாம். பெலாக்கொட்டை நம்மளுக்கு பொருளை 3/4 பதத்துக்கு வெந்திருக்கு பாருங்க. நம்ம மீனோட வெந்து வரப்போ சரியாக வரும், நல்லா வந்துடும். அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் பெலாக்கொட்டை போட்டது பின்னாடி ஒரு 5 நிமிஷம் நல்லா பொடி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போடணும். மீனை பார்த்திங்கன்னா நம்ம துண்டு ஒவ்வொன்றா போடணும். அப்படியே கொட்டிடாமல் ஒவ்வொன்றா. இந்த பெலாக்கொட்டையில் பார்த்திங்கன்னா அந்த மீனோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெலாக்கொட்டையில் அப்படியே இருக்கும். அது சாப்பிட்றப்பே அந்த நல்லா அந்த டேஸ்ட்டு நம்ம சாப்பிட்றப்பே தெரியும். எல்லா மீனையும் போட்டோம். இல்லை கேப்பிடாமல் எல்லா பக்கமும் போட்டுட்டு அது போட்டதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா நம்ம பெலாக்கொட்டை அடியில் இருக்கு பாருங்கள், அது வெந்தது இருக்கும். அது அப்படியே என்ன செய்யணும், மேலே அப்படியே பெரட்டி விடணும் லைட்டாக. இந்த பெலாக்கொட்டையில் கொஞ்சம் மேலே வர மாதிரி மீனெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த குழம்புக்குள்ளே அப்படியே மூழ்கணும். அப்படியே ஒரு பெரட்டிக்கலாம். அப்படியே மூடி வச்சு அப்படியே இருக்கட்டும். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வந்துருக்கு. இப்போ நம்ம மல்லித்தலையை எடுத்து மேலாக அப்படியே தூவிட்டு அதில் குழம்பை பெரட்டி விட்டுட்டு மல்லித்தலை இந்த மாதிரி மேலே போட்டு அப்படியே நினைக்கிறது. அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடி. பாருங்கள், எல்லா மீனும் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. மல்லித்தலை அப்படி தூவிட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்ச நேரம் அந்த மல்லி எசன்ஸ் இறங்கட்டு தலையோட அப்படி மூடி வச்சிடலாம். இப்போ பெலாக்கொட்டை மீன் குழம்பு ரெடி. இந்த நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பார்த்தீங்க. தேங்க்ஸ்.